கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருகின்ற இந்த புத்தாண்டில் நாம் ஒரு பயமற்ற, ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த 2024 நமக்கு சாதகமாக அமைவதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரிசுத்த வேதாமும் மிக தெளிவாக வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக கருத்துக்களை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் அவருடைய பணியை செய்வதற்கு, அவர்கென்று வாழ்வதற்கு எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறார்கள் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. இந்த நாளில் நான் 2024 இந்த புதிய வருடத்தில் இவர்களே இயேசுவுக்கு தேவை என்ற தலைப்பில் பேசுகிறேன். இவர்களே இயேசுவுக்கு தேவை. இயேசுவினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தேவை இந்த 2024 மிக மிக அது சரியான முறையில் அதினதின் காலத்திற்கு தேவையான முறையில் நமது வாழ்க்கையில் அந்த தேவைகள் சரி செய்யப்படும் என்பதை உள்ளத்தினுடைய ஆழத்தில் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவதாக நாம் வேதத்திலே நம்முடைய சீடர்கள், தனக்கு சீடர்களாக ஆகினவர்கள், அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், நாம் மலைப்பிரசங்கம் என்று சொல்லுகின்ற மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களிலே 6வது அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் அவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்வார். அதாவது முதலாவது என்று சொல்வார். நம்பர் 1, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள், எப்படிப்பட்டவைகளெல்லாம் அவனுக்கு தேவை என்று தேவன் முன் உரைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து சொற்பிரவாதத்திற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு முன் உரைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட உரைத்து வைத்திருக்கின்ற தேவனுடைய அவர் வாயினால் சொல்லிய வார்த்தை, அந்த மலையின் மீது அமர்ந்து சொன்ன வார்த்தை அருமையாக சொல்லியிருக்க. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்கிறார். அதனால தான் வரமண்டல ஜபத்திலே கூட சீடர்கள் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது கூட ஆண்டவர் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். அதாவது தேவனுடைய அரசாட்சி நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் வாழ்கின்ற உலகத்திலும் வர வேண்டும். அது தேவனுடைய அரசாட்சி நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உறவுகள் உலகத்தில் அது வரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வாழ்வது, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் புரிந்து கொள்வது, இவர்களை புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் அவருடைய அரசாட்சிக்குள் நாம் இருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம், அவருடைய நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்குள் இருக்கும். இந்த உணர்வை பெற்றபடினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் நான் லாபமாக கருதியவைகள் எல்லாம் இப்பொழுது நான் நஷ்டமாக அவைகளை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்குள் அரசாளுகிற அரசாட்சி, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பிரியமானவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இப்படிப்பட்டவர்கள் இந்த 2024 அவருக்கு தேவை. நான் அதை குறித்து சொல்லுகிறேன், ஒரு முன்னுரையாக சொல்லுகிறேன். அடுத்த பதிவிலே உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்வேன். அதாவது யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவார்கள். அங்கே பஞ்சம் இல்லை, பசி இல்லை, சாவு இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே துன்பம் இல்லை. ஆகவே இவைகளை தேடுவார்கள். ஆனால் அவர்கள் இன்னொன்றை தேட மறந்து விடுகிறார்கள். அவருடைய நீதியை, தேவனுடைய ராஜ்யத்து எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நீதி இருக்கிறது. ஆகவே அந்த நீதியை எப்படி தேட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகைதான் இங்கு தெளிவாக நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அவருக்கு சீடராக இருக்கிறவர்கள், அவருக்கு தேவையாக இருக்கிறவர்கள், அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், முதலாவது அவருக்கு இடத்தை கொடுக்கிறவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், விலையுயர்ந்த ஆடைகளுக்காக ஏங்காது. அவர்கள் இப்படி போட்டு இருக்கிறார், அவர் இப்படி போட்டு இருக்கிறார், இதை விட நான் நலமாக போட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த ஆடைகளுக்காக ஏங்காது.
புது புது இடங்களை காண வேண்டும். அதாவது அடிக்கடி பிக்னிக் போக வேண்டும், உல்லாச பயணங்களுக்கு போக வேண்டும், ஊட்டிக்கு போக வேண்டும், கொடைக்கானலுக்கு போக வேண்டும், அங்கு போக வேண்டும், இங்கு போக வேண்டும், நயக்கரா வீழ்ச்சிக்கு போக வேண்டும், இப்படியெல்லாம் ஏன் இஸ்ரவேலுக்கு போக வேண்டும், அதை போய் பார்க்க வேண்டும், இதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுற்றுலா எண்ணத்திலே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த கண்களினுடைய ஒரு இச்சை, அந்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு அடிக்கடி வரக்கூடாது என்பதை மிக ஞானமாக புது புது இடங்களெல்லாம் பார்க்க வேண்டுமே என்று நினைக்கக்கூடாது. நீ புது சிருஷ்டி ஆகிவிட்டால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருப்பவனாக இருந்து கொண்டிருப்பாய். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதாவது இந்த இப்படிப்பட்ட தன்மையிலே ஒரு சிறிதும் ஆர்வமற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய இதனால தான் புது புது இடங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதும் சரி, சினிமாவினுடைய கோலமான காட்சிகளை பார்ப்பதற்கு எண்ணுவதும் சரி. ஆக இப்படிப்பட்ட சிந்தனையில் ஆர்வம் இல்லாதவர்களாக முனையளவும் ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த ஆண்டில் அவருக்கு தேவையாக இருக்கிறார், இந்த புத்தாண்டில். அது மாத்திரமல்ல, பாருங்கள், பிரயோஜனமற்ற அநேக காரியங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற பொழுது எது எது பிரயோஜனமற்றது, எது பிரயோஜனமானது என்பதை கண்டுகொள்ளலாம். ஆனால் இன்றைய காலங்களில் கிறிஸ்தவ உலகம் பிரயோஜனமற்ற காரியங்களிலே தங்களுடைய ஆராதனைகளை, தங்களுடைய ஜபத்தினுடைய வேண்டுதல்களை, தாங்கள் ஆராதனை ஒழுங்குமுறைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக நபர்கள் இப்படி பிரயோஜனமற்றவைகளை வாங்குவதும் அவைகளை அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த உலக பிராரமாக கிரியைகளை செய்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையிலே வீணான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக தெரியும். ஆனால் அவையெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தேவனுடைய பார்வையில் பிரயோஜனமற்றதாக இருப்பது நமது பார்வையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்றால், நமக்குள்ளே ஆசையை அடக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் எழும்புகின்ற ஆசையை கல்வாரி சிலுவையில அரைந்து ஓடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே நமக்குள் இப்படிப்பட்ட கண்டதின் மேலே, வீணான காரியங்கள் மேலே நம்முடைய நேரங்களை செலவழிப்பது, இப்படிப்பட்ட அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரியாசக்காரர்களுடைய உட்காரும் இடத்தில் உட்காராமல், ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான இடத்தில் உட்கார வேண்டும் என்றால் அவன் பரியாசக்காரர்களுடைய இடத்திலே அவன் உட்காரக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய சொந்த பணமாகவே இருக்கலாம், நீங்கள் கொள்ளையடித்த பணம் என்று சொல்லவில்லை, நீங்கள் சம்பாதித்த பணமாகவே இருக்கலாம். அந்த பணத்தை கூட வீணாக விளம்பரங்களுக்காக, பலவிதமான விலை உயர்ந்த ஒரு நம்மளை எல்லோரும் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு அலங்கரிப்புகளுக்காக வீணாக நாம் செலவழிப்பதற்கும் ஒரு பைசாவானால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டிலே ஒரு விசேஷம் நடைபெறுகிற திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு பாருங்கள், வான வேடிக்கை விடுவது, வேட்டுக்களை விடுவது, அள்ளி 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 பார்க்க சொன்னால் லட்சக்கணக்கிலே அதனுடைய தோரணங்களை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி செலவழிப்பது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வீணான செலவுகள் எல்லாம் அந்த ரூபா நோட்டுகளை கிழித்து குப்பையில் போடுவது போல. எப்படி ஒரு வேட்டை 1,00,000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கி அந்த வேட்டையை கொளுத்துகிற பொழுது அது டமார் என்று வெடித்து எப்படி செதறி விழுகிறதோ அதுபோல ரூபாயை கிழித்து ஒரு குப்பையில் போடுவது போல அது ஆகிவிடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட வீணான இந்த விளம்பர ஆசைகளுக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் விலகினவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பணங்களை சீரழிக்காமல், சிந்தாமல், சிதறாமல், ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், கஞ்சிக்கு வயிற்றுக்கு வழி இல்லாதவர்களை அவர்களை பார்த்து இறக்கப்பட்டு இப்படி செலவழிக்கக்கூடிய பணங்களை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்வதே இந்த 2024வது புத்தாண்டிலே ஆண்டவருக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அலைமோதுகின்ற ஆசையோடு, அலைமோதுகின்ற கடலிலே நுரைதள்ளி வருகின்ற அலைமோதுகின்ற ஆசை அலையை அடிக்க அடிக்க ஒரு நுரை வரும், கடலிலே ஒதுங்கு பாருங்கள், அசுத்தங்கள் எல்லாம் ஒதுங்கும். இதுபோல நமக்குள் ஆசைகளை அலைமோத விடுவோமானால் அது அப்படியே அலை மோதி 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 அது கடைசியாக நுரை தள்ளி கொண்டிருக்கும். அந்த நுரையிலே குப்பைகளும் கூலங்களும் செத்த மீன்களும் தேவையற்றதுமாக ஒரு நாற்றம் எடுக்கக்கூடியதாக வந்து நின்றுவிடும். அதாவது கிறிஸ்தவ ஜீவியம் நாற்றம் எடுத்துவிடும். ஒரு நல்ல நறுமல தைலத்தை போல, களங்கமல்லாத நறுமல தைலத்தை போல வாழக்கூடியவர்கள்
நான் மேலே சொன்ன இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு தேவை தேவை என்று உங்களையும் என்னையும் இந்த நாளிலே இந்த 2024 எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் இருப்பாராக. ஆமென், ஆமென்.